ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன டூர் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 5 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்ட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே போல் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டூர் மாதிரி கூட்டிகிட்டு போனால் அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் ஒரு 2 days பிளானில் போயிட்டுருக்கோம். மார்னிங் 5 o'clockல வீட்டிலேருந்து கிளம்பினால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. போகிற வழியில் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் ஐவிஎஸில் இந்த கடை இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் அண்ணா நமக்கு ஆக்டிங் வந்தாங்க இல்லைங்களா, அந்த அண்ணா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு டிஃபன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வடை வாங்கிக்கிட்டோம். பாப்பாங்களுக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவுமே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒர்த்து, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம போகிற வழியில் 2 பக்கமும் மரங்களாக ரொம்ப பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி நல்லா அழகாக இருந்தது. சரி, அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அணைமலை புலிகள் காப்பகம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே செக் போஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக நம்ம போகக்கூடிய ஊருக்கு போகலாம். தமிழ்நாட்டோட பார்டர்னு சொல்லலாம் இது. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிங்கிள் ரோடு. அதில் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ஸ்லோவாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. 30 கிலோமீட்டர் வேகத்தில். இது ஒரு செக் போஸ்ட்டு. இது வந்து அணைமலையோட இது போல் எனக்கு தெரியல அங்கே. அதுதான் லாஸ்ட்டுன்னு நினச்சேன். இதிலேருந்து நம்ம பார்டர் தாண்டி இப்போ நம்ம போக போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாருங்கள் மான் வருது. இங்கே மான் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குன்னு இருக்கும். நம்ம பார்த்து கார் சத்து கேட்டிங்கன்னா புதருக்குள்ளே போயிடுச்சு. நிறைய விலங்குன்னு இருக்கும். யானைலாம் இருக்கும் போல். அதனால் பார்த்து சேஃபாக கிளம்பணும். காட்டுக்குள்ளே பாருங்கள், அங்கே அருவி கொட்டிகிட்ருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போகும்போது வேறு மழை வந்துடுச்சு. மழையிலேயே ரொம்ப சூப்பராக போச்சு. பட் வந்து டிரைவிங் பண்ணவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. சேம் டைம் நல்ல ஒரு இயற்கையோடு ஒன்றின ஒரு அட்மாஸ்பியரில் போயிட்டுருந்தோம். இந்த அருவியில் குளிக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ மழை வந்ததுனால அலோவ் பண்ணலை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் இந்த அருவி தண்ணி சத்தம் எல்லாமே பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு எடுத்தேன். ஷார்ட்ஸ் எடுக்கிறது போல் எடுத்துட்டேன். பெரிய வீடியோக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கல. அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு, ஸோ இருந்தாலுமே ஷார்ட்ஸ் மாதிரியாச்சும் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம இப்போ போகிற வழி ஃபுல்லுமே இயற்கை காட்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப காட்டு பகுதிக்குள்ளே போகிற ஒரு த்ரில்லு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நின்று போகிற மாதிரி இருக்கும். சின்ன ரோடு, ரொம்ப சின்ன ரோடு. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த இளையராஜா சாங்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஜாலியாக ட்ரிப் பாப்பாஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாங்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளே பண்ணக்கூடாதுங்கனால எதுவும் ப்ளே பண்ணலை.
நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ தான் என்ட்ரன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மூணாருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த டைம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா மழை. நம்ம சாப்பிட்டுட்டு நேராக நம்ம ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாள்லேருந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம். இங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டுக்கும் இங்கேயுமே வந்து நமக்கு கொஞ்சம் மாறுபடும். அதுலேயுமே ஒரு சில பர்டிகுலர் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற போல் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஹோட்டல் தான் இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்கோம். போயிட்டு ஹோட்டலில் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எந்த ஹோட்டல் போயிருக்கோம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்குமே தெரியாது. இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம ஹோட்டல் பக்கம் வந்து ரீச் ஆகிட்டோம். மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பாப்பாங்களே சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது மழை குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹோட்டலோட நேம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே டேபிள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செம்ம க்ரௌடு. வெயிட் பண்ணி தான் டேபிளே வாங்கினோம். ஒரு 10-15 நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டன் பிரியாணி, ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் பெருசாக எனக்கு வந்து ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை. ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஆந்திரா ஃபுட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல் அந்த டேஸ்ட்டு போல் தான் இருந்தது. அடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இங்கே பில் பே பண்ணுறதுக்கு தான் நின்றுருந்தோம். பாப்பாங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஹோட்டலில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. ஹோட்டலில் சேர் கேட்காம நின்றுட்டுருக்காங்க. ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா குருபவான். இந்த இடத்துல போய் என்னால் வெளியே நின்று ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மழையாக கொட்டிகிட்டு இருந்தது. அதனால் என்னால் வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்ட முடியல. இந்த ஹோட்டலில் ஓரளவுக்கு ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ரூம் போயிட்டு செக்இன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அங்கே தங்கியிருந்த ரூமு, எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த ரூமோட ரெண்ட்டு, எந்த மாதிரி ரூம் எடுத்துருக்கோன்றதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அதே போல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல சூப்பரான வீடியோ வரப்போகுது. நிறைய பிளேஸ் நாங்கள் இங்கே போய் சுற்றி பார்த்தோம். அது 1 by 1 நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல், அதோட எப்படி நாங்கள் புக் பண்ணோம், அதோட ரெண்ட்டு, சீஃபாக பண்ணோமா இல்லை காஸ்ட்லியாக இருந்ததா, அதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து தங்கியிருந்த ரூமோட டூர் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.